கீரைக்குப்பம் என்பது நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள சிறு கடற்கரை கிராமமாகும். அந்த கிராமத்து மக்கள் தினமும் கடலில் சென்று உழைத்து கஷ்டப்பட்டாலும் மகிழ்வோடு வாழ்ந்தனர். ஒரு ரம்மியமான ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கம் போல கிராம மக்கள் தங்கள் தினப்படி வேலைகளை தொடங்கினர். ஒரு சிலர் ஏற்கனவே கடலுக்கு சென்று விட்டனர். மற்றவர்கள் கடலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். கடலுக்கு செல்லும் தன் தந்தையை வழியனுப்புவதற்காக மீனாவின் குடும்பமும் கடற்கரையில் இருந்தது. ஆண்கள் கடலுக்கு சென்றதும் பெண்கள் தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை தொடர்வர். கிராமத்தில் நிறைந்துள்ள தென்னை மரங்களின் அடியில் குழந்தைகள் விளையாடுவர். கிராமத்தில் உள்ள மணிக்கூண்டு 8 முறை அடிக்க தயாரானது. அந்த மணி அடிப்பவரும் தயாராக இருந்தார். அப்பொழுது கடல் நீர் சில 100 மீட்டர்கள் உள்வாங்க கண்டார். விரைவில் கிராமத்தில் உள்ள அனைவரும் அதை கண்டனர். குழந்தைகளும் பெரியவர்களும் கடலை நோக்கி ஓடினர். அவர்களில் மீனாவும் அவள் தாயாரும் அடங்குவர். கடல் நீர் மேலும் உள்வாங்க ஆரம்பித்தது. அனைவரும் அதைக் காண மணியட்டு அடித்தது. அப்போது கடலில் தூரத்தில் ஓர் அலையை கண்டனர். கடலில் வெகு உயரத்திற்கு எழும்பிய அந்த அலையை கண்டு உற்சாகமடைந்தனர். கீரை குப்பத்தில் இது போன்ற பெரிய அலைகளைக் கண்டு உற்சாகமடைவது மக்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான். தங்களை நோக்கி வரும் அலையை எதிர்கொள்ள தயாராயினர். ஆனால் அந்த அலை உயரமாய் வளர்ந்து கொண்டே வானத்தையே தொடுமளவு உயரமாகும் என நினைக்கவில்லை. இப்போது அது பெரும் இரைச்சலுடன் கரையை நோக்கி வந்தது. தூரத்தில் அலையை கண்டதுமே மீனாவின் தாயாருக்கும் ஒரு திடீர் அச்சம் ஏற்பட்டது. ஏதோ தவறு நடக்கப் போவது அவருக்கு புலப்பட்டது. அவர் மீனாவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினார். கரையை நெருங்கி தொட்ட அலை அங்கிருந்த மீன்பிடி படகுகளை நொறுக்கியது. மீனாவும் அவள் தாயாரும் வீட்டை அடையும் முன்பே அந்த சக்தி வாய்ந்த அலை கிராமத்தை தாக்கிவிட்டது. தங்கள் நண்பர்களும் நண்பர்களின் குடும்பமும் கூக்குரலிடுவதை மீனாவும் அவள் தாயாரும் கேட்க முடிந்தது. கிராமத்திற்குள் நிறைந்த கடல் நீர் குடிசைகளையும் படகுகளையும் துடைத்தெறிந்து விட்டது. அவர்களுடைய குடிசையும் தாக்கப்பட்டு விட்டது. மீனாவும் அவளுடைய தாயாரும் தனித்தனியாக தூக்கி எறியப்பட்டனர். மெதுவாக நீர் வடிந்து மறுபடியும் கடலுக்குள் சென்றது. மீனாவின் தாயார் அவளை தேடினார். அப்போது இரண்டாவது மிகப்பெரிய அலை கிராமத்தை தாக்கியது. மீனாவின் தாயார் அந்த அலையில் அடித்து செல்லப்பட்டார். நீரால் சுழற்றப்பட்ட மீனா மூச்சுவிட திண்டாடினாள். ஒரு சமயம் நீரில் மூழ்கி எங்கும் இருட்டை கண்ட அவள் அடுத்து வானத்தை கண்டாள். மீனாவை அந்த அலை தென்னை மரத்தின் மீது தூக்கி அடித்தது. அவள் அலையுடன் போராடி தென்னை மரத்தினை இறுக பற்றி கொண்டாள். விரைவில் அவள் மயக்கமடைந்தாள். அவள் கண் விழித்து பார்க்கையில் மருத்துவமனையில் இருந்தாள். அவள் குணமானதும் அவளை மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அந்த மையத்தில் சிறுவர் சிறுமியர் இருந்தனர். அன்பு மனம் கொண்ட அந்த மையத்தின் அதிகாரி குழந்தைகளிடம் எப்போதும் கனிவுடன் நடந்து கொள்வார். அவர் தன் குடும்பத்தினருடன் அடிக்கடி அவர்களை